ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நாட்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே இருந்துக்கிட்டு, நான் என்ன பொண்ணு வச்சுக்கிட்டாப்பா இல்லைன்னு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைனால யாருமே வந்து உனக்கு பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டேன்றாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டியும் உனக்கு நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் அது உங்கள் தம்பிங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ஏதாச்சும் குறை சொல்லிடுறாங்க, இல்லைன்னா செட் ஆகலாம் அப்படின்னு நிறைய தள்ளி போய்கிட்டே இருக்குது. நான் என்னப்பா பண்ணட்டும் சேரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் விடுங்கண்ணா, இது வரைக்கும் நடந்ததை விருங்க. இதுக்கப்புறம் பாண்டிக்காக வச்சு என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணே. எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே அவருமே சரிப்பா, உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உனக்காக பொண்ணு தேடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு, ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சேரனுமே இதை நினச்சி கொஞ்சம் அப்போ தான் மனசு ஆறுதலாக இருந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து சேரன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சோழன் வந்து நிலாவை ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு இங்கே சேரனை பார்க்க வராங்க. அதாவது தீபாவளி வரப்போகுது, அதுக்கு உங்களுடைய ஆசை என்னங்க அப்படின்னு நம்ம சோழன் வந்து நிலாவை கேட்டார். ஸோ நிலாவும் அவங்களுடைய மனசில் இருக்கிற ஆசையை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டில் இருந்தப்போ அவங்க எப்படியெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அதுபடியே சோழன் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் சேரனை பார்க்க இப்போ வந்திருக்காரு. சோழா என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சேரன் பார்த்து கேட்குறாரு. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, அண்ணா இந்த வருஷம் தீபாவளி வருது இல்லைண்ணே, அதை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும்ண்ணே, அதை பற்றி பேச தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா கொண்டாடிட்டா போச்சு அப்படின்னு. இல்லைண்ணே, நிலா அவங்களுடைய வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறானே. அவங்க வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு பட்டாசெல்லாம் வெடித்து புது துணி எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாண்ணே, அதை நிலா ஃபீல் பண்ணுறா. அதனால் நிலா அந்த வீட்டோடைய ஃபீலிங் வராத அளவுக்கு நம்ம வீட்டில் நாம் பெருசாக கொண்டாடணுண்ணே இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சோழா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. தெரியுண்ணே, நீ ஓகே தான் சொல்வேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே புது துணி எடுக்கணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. சரி, நானுமே அதுதானே நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சோழனும் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு தானே கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் இப்போ தானே கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க உடனே, புரியுதுரா எனக்கு, நான் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் பணம் தரேன், நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாருமே போய் எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா சோழனாச்சு சந்தோஷமாக இருக்கட்டும், அடுத்து பல்லவன் ஒன்றும் நல்லா இருக்கணும், நம்ம பாண்டியனும் நல்லா இருக்கணும், இவங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசில் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வேலை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்போ பல்லவன், அதாவது பாண்டியனும் பல்லவன் வந்து அப்போ தான் வந்து வராங்க. இப்போ காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம பாண்டியனுமே. நீலாம் ஆல்ரெடி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோழன் வந்துட்டு அப்போது சேரன் எப்படா வருவாரோ அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பிறந்த நாளுக்காக ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு பல்லவன் வந்துட்டு துணி கடையில் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாங்க, பஸ் ஸ்டாண்டில் ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவன் பேசல, அந்த பொண்ணு மேலேயே மொத்த கவனமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தியா என்ன அலப்பறை பண்ணுறான்னு சொல்லிட்டு, எத்தனை நாள் எடுப்ப, தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு தான், ஒன்று எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இருக்கட்டும் விடுங்க, நான் பல்லவனுக்கு கொடுக்குறேன், பே பண்ணுறேன், பல்லவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கண்ணே அண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் இருக்கீங்களே நீ அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், என்னடா திடீர்னு எப்படி கேட்டுட்டு, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நீ எல்லாம் ஒரு அண்ணனான்னு கேட்குற மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா சும்மாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு தீபாவளி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆனால் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி யாராச்சும் ஒரு ஆளை கூப்பிட்டு பலகாரம்லாம் பண்ணலாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், சரிடா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு, நான்லாம் போய் கடையில் செலவு வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கு அதிரசம் செய்ய முறுக்கு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான், ஆனால் நீ போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு, நான் அதுக்கு நல்ல சமைக்கிற ஒரு ஆளாக பார்த்து பேசி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சோழன் வந்து அதுக்காக போகிறாரு. சேரன் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா எங்கே யாரையும் காணோம் அப்படின்னு நிலா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க, தெரியல எங்கே கடைக்கு போயிருக்காங்க போல இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு
பலகாரம்லாம் வந்து செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நிலாவும் பல்லவன் உள்ள பேசிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு லேடி வந்திருக்காங்க. கேஸ் அடுப்பை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு பெரிய தவா வச்சு நிலா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி வந்து அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்து பலகாரம் செஞ்சிட்ருக்காங்க. நிலா அந்த சமயத்தில் வந்து வராங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஏங்க இப்படி தாங்க நாங்கள்லாம் தீபாவளி கொண்டாடுவோம், அதுதாங்க பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலாவுக்கு நாம் சொன்னதை வச்சு நாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நிலாவுக்கு புரியுது. சோழனை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே இருந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. இருக்கட்டும் பரவாயில்ல, நிலா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நானும் இதை செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா வேண்டாப்பா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இருக்கட்டும் நான் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் அப்படி செய்யும்போது தான் என்னை சின்ன பிள்ளை அப்படின்னு செய்ய விட மாட்டாங்க, நீங்களுமே செய்ய விட மாட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா நிலா ஆசைப்படுறாங்கல்ல செய்யட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஜாக்கிரதையாக நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சரிடா சோழா ஒரே டைம் தான் பாணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், குடங்களே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசத்தை அந்த கரண்டி மேலே வச்சு எண்ணெயில் வந்து விடுறது. ஸோ அதை நிலா வாங்கி விடுறாங்க. எங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமாங்க அப்படின்னு. நானே தனியாக பண்ணணும்னு தானே நான் இதை பண்ணுறேன், நீங்கள் ஏன் குறுக்க வரீங்க, நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிரசத்தை எண்ணெயில் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிறதுல நிலா இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. போதுமாங்க உங்கள் ஆசை தேர்ந்துருச்சா, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நீங்கள் விளையாட வேண்டாம், வாங்க நம்ம போகலாம், போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பட்டாசம் அப்படின்னு உடனே நிலா ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க ஏன் பட்டாசு வெடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பலகாரம் செஞ்சு கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாரும் போய் விடுங்க, நான் இதில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டி பல்லவன் அவங்க எல்லாரும் கூட பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி பாண்டியன் தான் போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ எல்லாமே நிலாவுக்காக சோழன் வந்து பண்ணுற மாதிரி, அதாவது அவர் தான் பண்ணுறாரு, ஏற்பாடு பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சோழன் தான் வந்து பட்டாசு வாங்கிட்டு வர சொல்லி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் போயிட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டுறாரு. அப்போது எல்லாருமே பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பலகாரம் சுட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போகலான்னு இருக்காரு. ஸோ நடேசன் வேறு இவர் என்னடா இவனுங்க தீபாவளி வந்தாலும் வந்துச்சு தூங்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு அங்கே கட்டில படுத்துக்கிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமாக பழிமிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போய் விடுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தீபாவளி அன்னைக்கு கூட பட்டாசு வைக்கக்கூடாதா, உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் எந்திரிச்சு போய் பின்னாடி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போனால் மட்டும் நிம்மதியாக விட்டுருவாங்களாடா, ராக்கெட் எங்கே கொளுத்தி அங்கே விட்டாலும் விடுவீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நடேசன் இருந்துக்கிட்டு அமைதி ஆகிடுறாரு. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டேபிளோட கொண்டு வந்து வெளியே வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிட்ருக்கவும் நிலாவுமே வெடிக்கிறாங்க. ஸோ சோழன்கிட்டையும் கொடுக்குறாங்க. சோழன் பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. நிலா பார்த்து அப்படி ரசிக்கிறாங்க சோழனை. நாம் ஆசைப்பட்டதுக்காக சோழன் இதெல்லாம் செய்கிறாரு, பரவாயில்லையே நம்ம மனசை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு நிலா உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே பயங்கரமாக பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சேரனை வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. பட்டாசு வெடிச்சு முட்டிட்டு அண்ணே இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிட்டு இருக்கவும் ஏற்பாடு பண்ணுது நான் பேர் அவருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது சேரன் வந்துட்டு அண்ணா அதாவது நிலா இது எல்லாத்தையுமே சோழன் தான்ப்பா ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா நிலா நீ உங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறதான் சோழன் வந்து என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யலான்னு அவன் தான்ப்பா எல்லாமே ஐடியா கொடுத்தான். நாங்கள் எல்லோரும் சும்மா இதுக்காக வேலை மட்டும்தான்ப்பா செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஆமாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் ஸோ எல்லாரும் நிலாவும் சோழனும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக சோழன் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். நிலாவுக்கு வந்து சோழன் மேலே மனசில் காதல் வரணும், அவங்கள புரிஞ்சுக்கணும் அவரை வந்துட்டு அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே வந்துட்டு பாண்டியன் அதாவது சோழன் தான் பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிலாவுமே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் நிலா இதப்பா தீபாவளிக்கு செஞ்சதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இதெல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா இதெல்லாமே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் சாமிக்காக எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்கிறாரு. அப்படியாண்ணே சாமிக்கு எடுத்து வச்சுட்டியா, அப்போ கொடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் முதல்ல எடுத்து சாப்பிட்டு
சாப்பிட்றாரு. அப்புறம் முறுக்கு, அதிரசம், லட்டு நிறைய ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஜாலியாக இருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுவே வயிறு மிச்சு எனக்கு சாப்பாடே வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே சாப்பாடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கலாம், காலையில் வந்து எதிர்ச்சி எல்லோரும் சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் போடணும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செம்மையாக வந்து நிற்கிறாங்க. ஸோ நிலாவுக்கு பல்லவன் வழக்கம் போல், அதாவது சோழன் வந்துட்டு நிலாவுக்கு சாரி வாங்கியிருக்காரு. ஸோ வந்துட்டு அதையும் வந்து நிலா கட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா, நம்ம சாமி கும்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவோம். பரவாயில்லைன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டுருக்கீங்க, நான் பொறுமையாக வந்து ரெடி பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும்பா, அப்போ காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஜாலியாக பட்டாசு திரும்பவும் வெடிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல, அதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே நம்மளுடைய நிலாவுடைய வீட்டில் மனோகர், தாஸ், மதி, தேன் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தீபாவளியை அவங்க வீட்லேயும் பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிவிட்டு நிலாவோடைய ஞாபகம் வருது நம்ம தேனுக்கு வந்துட்டு. ஸோ நிலா ஞாபகமாகவே நின்றுட்டு இருக்கும்போது மனோகர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நிலா இருந்தால் எப்படி இருந்திருக்கும், போன வருஷம் தீபாவளிக்கு நிலா நம்ம கூட எப்படியெல்லாம் இருந்தா அப்படின்றத நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதை நினைக்கும் போதே எல்லாருக்குமே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு தேன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கும்போது, அந்த மாதிரி நிலாவுக்கு இது கல்யாணம் ஆகி தலை தீபாவளி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்லவும் தேனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது யோசிச்சு பார்க்குறாரு தாஸும் மனோகருமே இருந்துக்கிட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கவும், என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னதான் அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, கல்யாணம் தான் முறையாக நடக்கலை, நம்ம கூடயும் இல்லை, அவன் தான் முக்கியம்னு பிடிவாதமாக போயிட்டான், இதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே விட்டுற முடியுமா, அவளுக்கு தலை தீபாவளிக்கு நம்ம செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு வந்துடலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் சொல்லவும் மனோகராலையும் எதுவுமே பேச முடியல. ஸோ நடந்த பிரச்சனைனால நிலா வந்து தன்னை தப்பாக நினச்சிட்டு போயிட்டா. அவனை கடத்தி பெரிய பிரச்சனையாகி எதுக்கு இப்பயாச்சும் போய் நிலா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஒன்று சேரலாம் அப்படின்ற மாதிரி மனோகரன் நினைக்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனோகரம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு நிலாவுக்கு அந்த அந்த சோழனுக்கும் மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தேன் சொல்லவும், அப்போ தான் இங்கே மனோகர் இருந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாஸ்க்கு வந்து கோவம் வருது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி போனவளுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தையும் மாமாவே ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏங்க பிரச்சனை பண்ணுறீங்க, அமைதியாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போது அத்தையை பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வேற பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலடா குட்டி பாப்பா, பாட்டியும் தாத்தாவும் தான் போயிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் மதி நீ வரலையா, நம்ம எல்லாரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்கிறாங்க. அப்படியே அத்தை, சரி பாட்டி நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்காக சீர் வாங்கிறதுக்காக பூ, பழம், புடவை, வேஷ்டி சட்டை, அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பலாமா, இப்போ கிளம்பலாம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணுறாங்க. காலையிலே வந்துட்டு காரில். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. நீங்கள் அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவள் நம்ம மேலே கோவமாக தான் இருப்பாள், கோவமாக இருந்தாலும் நம்ம அவகிட்ட பக்குவமாக பேசி நம்ம இந்த சீர்வரிசை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லிக்கிட்டே வராங்க. அங்கே மட்டும் அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு தாஸ் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எல்லாருமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக கோயிலுக்கும் வந்து கிளம்பி வராங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. அதாவது சேரன் வந்துட்டு அங்கே சாமி கும்பிடும்போது பாண்டியனுக்காக தான் வேண்டிக்கிறாங்க. கடவுளை சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும், என் தம்பிக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் வேண்டிக்கிறாரு. தம்பிக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடாத, எந்த கோவமாக இருந்தாலும் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி சேரன் வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும்
வேறு விபூதி வாங்கிக்கிட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நிலாவுக்கு தான் எப்படி குங்குமம் வைக்கிறதுனே தெரியல. ஸோ கண்ணாடி இல்லை வைக்கிறதுக்கு தடுமாறுறாங்க. அப்போது சோழன் இருந்துக்கிட்டு ஏங்க நான் வச்சு விட்டுட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள்லாம் வச்சு விட வேண்டாம், நானே வைக்கிறேன், கரெக்டாக என்னுடைய கையை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுமே இருந்துக்கிட்டு தன் கையில் தொட்டு காட்டுறாங்க எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் நிலாவோடைய கையை பிடிச்சி அந்தந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ கூட இந்த குங்குமம் கூட நம்மளை வைக்க விட மாட்டேன்றால, என்னடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரிப்பா நிலா, நேரம் ஆகுது, வெயில் ஜாஸ்தி ஆகிடும், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சேரன் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் இருங்கப்பா, நான் வந்து இன்றைக்கி ஏதாச்சும் ஜூஸ் எது போட்டு கொண்டு வரேன் கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு ஜூஸ் போட்டுட்டு வந்து கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்போது நடேசனுமே வெளியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் வந்து கார் வந்து நிற்கிது. இதை பார்த்தா நடேசன் யார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கார்லாம் வருது அப்படின்னு நடேசன் உட்காந்துட்டு இருக்கவும் நிலாவோடைய ஃபேமிலி இவங்கள பார்த்த உடனே இவருக்கு கோவமாக வருது. டே சேரா இங்கே வந்து பாருடா, தீபாவளி எதுமா புதிய பிரச்சனை வீட்டு தேடி வந்திருக்குடா. டே சோளா வாடா, மாமியார் வீட்டிலேருந்து விருந்து போகுது, சீர்வரிசை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நக்கலாக தான் சொல்கிறாரு. ஆனால் கரெக்டாக அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது. அப்படி நக்கலாக வந்து பேசுகிறாங்க, தீபாவளி அதுமா பிரச்சனை பண்ண வந்திருக்காரு, மாமியார் வீட்டில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து பேசுகிறாரு. ஸோ அப்போது என்ன வேணுமா இவருக்கு, இதுக்கு சும்மா கத்திட்டு இருக்காரு, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நிலாவுடைய அப்பா அம்மா அப்புறம் பல்லவன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணி உங்கள் வீட்டில் இருந்தால் வந்திருக்காங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என் வீட்டில் இருந்தா என்னடா சொல்கிற அப்படின்னு நிலாவும் வந்து பார்க்குறாங்க. நிலாவுக்கு அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்தா கோவம் தான் வருதே தவிர என்ன உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட தோணலை. இப்போது சேரனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தம்பியை கொலை பண்ண பார்த்தவர், அதனால சேரன் மட்டுமே இல்லை எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. அவங்களே வந்து அப்புறம் வந்து இறங்கி தயங்கி நடந்து வராங்க. நடேசனை பார்த்துக்கிட்டே தயங்கி வந்துட்டுருக்காங்க மனோகர், தாஸ்மதி, தேன் அப்புறம் குட்டி பாப்பா ஓடி வந்து நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா அவங்கள பயங்கரமாக கொஞ்சிட்ருக்காங்க. ஹாப்பி தீபாவளி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சேம் டு யூ, ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி நிலாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை உங்களை பார்க்க தான் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அடி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் குழந்தைகிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் கிட்ட போயிட்டு அந்த குட்டி பாப்பா ஒட்டிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஏற்காடு போகும்போது பல்லவன் நல்லாவே குட்டி பாப்பாவுக்கு தெரியும். அதனால் பல்லவன் மட்டுமே இல்லை, நடேசன் அதாவது பாண்டியன், சோழன் இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கூட ஒட்டிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்போ அவங்கக்கிட்டேயும் ஹாப்பி தீபாவளி அங்கிள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் வந்து தயங்கி வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னவா மதி உள்ளே கூட கூப்பிட மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன விஷயம் அண்ணி, தீபாவளி அதுவுமா என்ன அண்ணி, எங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணுன்னே வந்திருக்கீங்களா? அப்படி இருந்தால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி, என் வாயால் சொல்ல வச்சிடாதீங்க, என்ன விஷயம் அண்ணி அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நிலா, இது உனக்கு தலை தீபாவளி இல்லையா, கல்யாணம் ஆகி முதல்ல வர தலை தீபாவளி. என்னதான் கோவம் இருந்தாலும் நீ வந்து அத்தையும் மாமாவையும் மீறி சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மொரான்னு இருக்குல்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் அதாவது மதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம சீரன்னு கொடுத்தா இவங்க எல்லாரும் பல்லை இழைச்சிட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க எல்லாருமே வராங்க. ஆனால் இவங்க யாருக்குமே அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அண்ணி அதான் பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதுவும் என்னென்ன செய்யணுமோ நல்ல விதமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ, எங்களுக்கு இந்த சீர் எதுவுமே வேண்டாம், நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் தேர் நின்றுக்கிட்டு என்னடி வீடு தேடி வந்தவங்கள உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிடாம வெளியவே நின்று அசிங்கப்படுக்க வச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க மனசில் அப்படின்னு. இங்கே பாருமா, நீ நல்ல விதமாக இருந்திருந்தா உன்னை உள்ளே வாங்கன்னு கூப்பிடலாம், நீங்கள் உள்ளே வந்தால் உங்களை பார்த்தாவே எப்போ என்ன பண்ணுவீங்கன்னு இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை பார்த்து நிலா சொல்லவும், இங்கே பாருப்பா நிலா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிடுமா, அதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படாது இந்த அப்பா மேலே அப்படின்னு சொல்லிட்டு மனோகரமே பேசிகிட்டு இருக்க. நிலாவுமே கோவப்பட்டு தான் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நாங்கள் உங்களுக்கு தலை தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கவும், கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சுட்டு போயிடுறோம், நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சோழனே இப்போது எங்க
உள்ளே கூப்பிடலாம் இல்லைங்க, வெளியவே நிற்க வச்சு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவங்க உங்களுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னதான் இருந்தாலும் உங்களுடைய அப்பா அம்மா நீங்கள் தானேங்க தீபாவளி அப்போ அவங்க உங்க கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அவங்க வந்திருக்காங்கல்ல ப்ளீஸுங்க உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும், என்னடா சோழா நீ எப்படி சொல்கிற அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்ல, சேரன் ஒரு பக்கம் சொல்ல, ப்ளீஸ் நான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சோழன் நிலா கிட்ட உள்ளே கூப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு அவங்கள உள்ளே கூப்பிட்றதுல ஸோ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம சோழன் சொன்னதை கேட்டு நிலா வந்து அவங்கள உள்ளே கூப்பிட்டு தீபாவளி சீரை ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை நீங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் எங்களுக்கு இது வரைக்கும் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து வீட்டை விட்டு போங்க அப்படின்னு நிலா சொல்ல போகிறாங்களா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.